உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ். தொடர்புக்கு 7667008999. தமிழ்நாடு அரசுடைய கூடுதல் தலைமை செயலாளர் ஆயுதரார் மற்றும் பள்ளக்குடி நலத்துறை இன்றைக்கி நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் உடைய ஆனரபிள் வைஸ் சேர்மன் காலையில் இங்கே வருகை தந்து இவ்வளோ நேரம் அந்த 13 கேஸ் ஹியரிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது தவிர இன்னும் சில பெட்டிஷன் வந்தாங்க, அவங்களையும் எல்லாம் விசாரித்தாங்க. அதேபோல் ஏற்கனவே நடக்கிற சில தமிழ்நாட்டில் உள்ள கேஸஸ் பற்றி டீட்டெயிலாக எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிக்காங்க. இப்போ ஐயா சொன்னது நான் வந்து ஷார்ட்டாக தமிழில் உங்களுக்கு முதல்ல ட்ரான்ஸ்லேட் பண்ண விரும்புகிறேன். ஸோ நம்ம ஆனரபிள் வைஸ் சேர்மன் அவர்களுக்கு வந்து அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் வெஸ்ட் பெங்கால், இந்தியாவில் உள்ள இவ்வளோ ரீஜன்ஸில் வைஸ் சேர்மன் ஐயா அவர்கள் நேரில் போயிட்டு விசாரணை செய்கிறாங்க. ஸோ அடிக்கடி அவங்க வந்து ஃபீல்டில் இறங்கி விசாரணை செய்கிறனால இந்தியாவுடைய மக்கள் மத்தியில், இந்தியாவோட குறிப்பாக ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் மக்கள் மத்தியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு வந்து கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. கமிஷனில் மொத்தம் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜுடிஷியல் பவர்ஸ் இருக்குது. அண்ட் மெயின் கொள்கை என்னென்னா ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய ரைட்ஸ் வந்து சேஃப்கார்ட் செய்யுது. ஏற்கனவே கமிஷனில் டெல்லி லெவலில் மாத்திரம் ஹியரிங்கில் நடந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ சமீப காலத்தில் ஈவன் பிளாக் லெவலில் கூட வெஸ்ட் பெங்காலில் ஒரு பிடிஓ ஆஃபீஸில் கூட போய் நேரில் ஹியரிங் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இது வந்து வரலாற்றில் முதல் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் எளிய மக்கள், பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார வசதி இல்லாத மக்கள். அதனால் அவங்க போய் ஒரு ஹைகோர்ட்லேயோ இல்லை வேறு இடத்துல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோ டெல்லி வரைக்கும் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நேரில் போய் அவங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதுபோல் தமிழ்நாட்டிலையும் அடிக்கடி வரனால தமிழ்நாடுடைய ஆயுதோட மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் கூடியிருக்க காரணத்தினால அதையும் கேஸஸ் ரிப்போர்ட் ஆகுது. அந்த கேஸஸ் மேலே எல்லாத்துலேயும் நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். அவங்களும் வந்து விசாரணை செய்கிறாங்க. வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன என்றால், இன்றைக்கு கூட இன்னைக்கு 2023ஆம் ஆண்டு கூட பல இடத்தில், தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுசும் பல இடத்தில் காஸ்டிசம் இன் தி வேர்ஸ்ட் ஃபார்ம் வந்து இன்னும் இருக்கிறது. அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கணும்னு சொல்லி கமிஷனுடைய கொள்கை. குறிப்பாக முதல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த காலத்தில் நீங்கள் காஸ்ட்டை வச்சு நினச்சி ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி ஒன்றும் செய்யக்கூடாது, அட்ராசிட்டி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு அந்த திங்கிங் ப்ராசஸை மாற்றணும். அதே நேரத்தில் இதுக்கு மேலேயும் இதை மீறியும் தப்பு பண்ணுறவங்க மேலே உடனே நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசுகள், அது எந்த ஒரு மாநில அரசாகவும் இருக்கட்டும், எந்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து ஒழுங்காக அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்று பார்க்குறது தான் கமிஷனுடைய கடமை. மீடியா, பத்திரிகையாளர் நண்பருக்கு மிக முக்கியமான ரோல் இருக்குது. 4th எஸ்டேட் இங்கே 4வது தூண் என்கிற மீடியாவுக்கு நடக்கிற தப்புகளும் அதே நேரத்தில் எடுக்கிற நடவடிக்கைகளும் ரெண்டுக்கும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு, ஒரு பப்ளிசிட்டி கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வருங்காலத்தில் இன்னும் நம்ம எல்லோரும் நம்மளுடைய சமுதாயமே எல்லாம் சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. இன்றைக்கு 13 கேஸ் உடைய ஹியரிங் நடந்தது. பல மாவட்டங்கள், திருவண்ணாமலையிலிருந்து ஆரம்பித்து சேலம், திருச்சி, பல மாவட்டத்தில் அதிகாரிகள், கலெக்டர்ஸ், எஸ்பிஸ் வந்திருந்தாங்க. அந்த 13 கேஸில் 10 கேஸில் இங்கே தீர்ப்பு சொல்லி ஃபைனல் டிசிஷன் எடுத்தாச்சு. பாக்கி 3 கேஸில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஒரு மாதத்துக்குள்ளே முடிவு எடுத்து அடுத்த ஹியரிங்கில் அதை எடுத்துக்கிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் வைஸ் சேர்மன் ஐயா டீட்டெயிலாக இதை பற்றி விசாரித்தாங்க. அந்த கேஸ் என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை நான் திரும்பி எதிராக சொல்ல விரும்பல. நான் நேரிலேயும் எங்களோட டீமோட நானும் செல்கின்றேன். அப்போ கலெக்டர் அண்ட் எஸ்பி கூட டீட்டெயிலாக மீட்டிங் நடத்தி அந்த டைம் நாங்கள் எல்லாத்தையும் விசாரித்தோம். இன்றைக்கி கூட இந்த சப்ஜெக்ட் வந்த உடனே நான் திரும்பி டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்கியிருக்கோம். அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபீக்கல் மேட்டர்னு சொல்லக்கூடிய கழிவு, அது ஹியூமன் கழிவா இல்லை அனிமல் கழிவுன்னு அதை விசாரணை செய்கிறதுக்கு நாங்கள் கோர்ட்டில் உத்தரவு வாங்கி இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை வந்து ஃபொரன்சிக் லேப்க்கு அனுப்பியிருக்காங்க. ரெண்டாவது 11 நபர்கள்
பெற்ற ஒரு மெம்பர்ஸ் ஒரு முக்கியமான நல்ல பயன்படக்கூடிய பணியாற்றக்கூடிய அதிகாரிகளை வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தீவிர விசாரணை நடந்து வருகிறது. அந்த நேரத்தில் இந்த சம்பவம் சம்பந்தமாக அதிகாரிகள் அந்த கிராமத்துக்கு செல்லும் போது இன்னும் சில பிரச்சனைகள் முன்னால் வந்தது. குறிப்பாக 2 டம்ளர் சிஸ்டம் அண்ட் ஒரு கோயிலில் என்ட்ரி முருகாந்த நபர்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. 2 கேஸ்லையும் உடனே எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அக்யூஸ்ட் 1 2 கேஸில் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. அக்யூஸ்ட் 2 வந்து இப்போது தலைமறைவாக இருக்காங்க. அவங்க அக்யூஸ்டை பிடிக்க முடியல. அக்யூஸ்ட் தலைமறைவாக இருந்தால் சட்டத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த அக்யூஸ்டோடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணலாம். அந்த நடவடிக்கையும் இப்போ எஸ்பிஎம்மா இப்போ கொஞ்ச நேரம் முந்தி பேசினேன், அவங்களும் அது மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வாட்டர் டேங்க் அருகில் அந்த நேரத்தில் சம்பவம் நடக்க அப்ராக்சிமேட் டைம் இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் வாட்டர் டேங்க் அருகில் எந்த மொபைல் ஃபோனில் ஆக்டிவாக இருந்துச்சு, அது அந்த மொபைல் டவர் டம்ப்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா மூலமாக அந்த ஏரியாவில் அந்த நேரத்தில் எந்த மொபைல் ஃபோனில் ஆக்டிவாக இருந்துச்சு அது ஒன்று இப்போ டீட்டெயிலாக அவங்க அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2வது அந்த நேரத்தில் எந்தெந்த மொபைல் ஃபோன் அந்த ஊர் மக்கள் யார்கிட்ட பேசியிருக்காங்க, மொபைல் கால் ரெக்கார்ட் கால் டேட்டா அதை வாங்கி ரொம்ப தீவிரமாக விசாரணை நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் சென்ற 18 மாதங்களில் நாங்கள் பல கேஸ்களை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கான்விக்ஷன் ரேட்டை கூட்டிக்கும். 10% மேலே கான்விக்ஷன் ரேட். ஒரு காலத்தில் 8% 7% தான் இருக்கும் கான்விக்ஷன் ரேட். இது மாதிரி கேஸஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்டெஸ்ட் டெஸ்ட்டில் கான்விக்ஷன் ரேட் இப்போ 10% கூட்டிட்டோம். குறிப்பாக லாங் பெண்டிங் கேஸ் எடுத்து நாங்கள் முதல்ல எடுத்து ரிவ்யூ பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமாக நானே நேரில் சென்று ரிவ்யூ செய்கிறேன். அந்த நேரத்தில் லாங் பெண்டிங் கேஸ் என்ன காரணத்தில் பெண்டிங்காக இருக்குது பார்த்து சில கேஸஸில் வந்து அக்யூஸ்டை பிடிக்க முடியலன்னா அக்யூஸ்டோடைய ப்ராப்பர்ட்டி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி தரோம், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி தரோம். அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அதே போல் விட்னஸை வந்து கூப்பிட்டா விட்னஸ் வரமாட்டாங்க. விட்னஸ் வராமல் இருந்தால் விட்னஸ் மேலே நான் பேலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணி அவங்களையும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவங்கள ஆஜர்படுத்துறதுக்கு இடம் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் இப்போ ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதே போல் ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் கேட்டில் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும். அந்த விக்டிம் வந்து ஷெட்யூல் காஸ்ட் அல்லது ஷெட்யூல் ட்ரைப் இருந்தால் தான் இந்த ஆக்டில் போட்டு சில இடத்துல சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாமல் லேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் ஆர்டிஓஸ்க்கும் தாசில்தார்ஸ்க்கும் நாங்கள் விழிப்புணர்வு உண்டாக்கி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணனால அதுக்கு டிலே ஆகிறனால எந்த கேஸும் டிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எல்லா வகையிலும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் சம்மந்தமாக தீவிர நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம். போல்தியா சார். ஓகே. அந்த புதுக்கோட்டை இன்சிடென்ட்ல சார் இப்ப அந்த நடந்துக்கிட்டு 12-13 டேஸ் ஆயிருக்கு. இன்னமும் வந்து இன்னும் யாரும் இன்னும் பிடிபடவில்லை. இன்னும் அரெஸ்ட் புதுக்கோட்டை. அதான் நான் எடுத்துக்கணும்னு சொன்னேன். புதுக்கோட்டை இன்சிடென்ட்ஸில் டவுட் என்னன்னா இதில் வந்து ஹியூமன் வேஸ்டா இல்லை அனிமல் ஃபீக்கஸான்னு கேட்டிங்க இல்லையா? அங்கே வந்து லைக் தலித் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே ஹியூமன் ஃபீக்கஸ் இந்த மாதிரி தான் பேசுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இல்லைங்க, அது காரணம் என்னென்னா நம்ம வந்து நாளைக்கு கேஸ் நம்ம அக்யூஸ்டை பிடிச்சி நாளைக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் ட்ரையலில் வரும்னா அந்த டைமில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் வெதர் வாட் வாஸ் தி மெட்டீரியல், வாட் வாஸ் தி அப்னாக்ஷியஸ் மெட்டீரியல் ஃபவுண்ட் இன் தி டேங்க். அதுக்கு வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃபோட சப்மிட் பண்ணும். அதுதான் காரணம். எஸ் இல்லை கோர்ட் பர்மிஷன் வாங்கி அந்த சாம்பிளை வந்து அனாலிசிஸ்க்கு அனுப்பியிருக்கான். தமிழ்நாடு போலீஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்பிக்கில் ஒர்க் பண்ணக்கூடிய நல்லா செயல்படக்கூடிய ஆஃபீஸர்ஸ். நான் நேரில் போய் அவங்களெல்லாம் பார்த்தேன். அவங்க கண்டிப்பாக அவங்க சீக்கிரமாக உண்மை கண்டுபிடிச்சோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. So the commission state office has already taken that on as a sumo pro, and the commission has already issued a notice to the superintendent of police as well as the district magistrate, and just today only Jawarji has submitted the report. As per that report, in both the cases, both A1 in that caste discrimination case as well as this water tank case were arrested. Temple case. Water tank can be arrested. Both A1 are arrested, and we are waiting for the arrest of the A2 and give the instruction to the local police that A2 should also be arrested immediately. சார் இரட்டை கோடை முறை அந்த தமிழ் சிஸ்டம் சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சிஸ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ திடீர்னு நீங்கள் விசிட் பண்ணுறப்போ இன்னும் ஸ்டில் இருக்கு. எங்கெல்லாம் இப்போ அதான் நான் சொன்னேன், இப்போது நம்ம நேரில் போய் பார்க்கும்போது மக்களுடைய எதிர்பார்ப்பு கொடுத்து மக்களுக்கு அரசாங்கத்து மேலே நம்பிக்கை வருது, அரசாங்கத்துக்கும் போலீஸ் மேலே நம்பிக்கை வருது. இது மாதிரி நம்ம குறைபாடாக சொன்னால் அதில் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு காலத்தில் மக்களுக்கு அரசாங்கம் நம்பிக்கை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால்
அவங்களே வந்து சஃபர் ஆகிட்டு இருந்திருப்பாங்க, மேலிடத்தை சொல்லாமல் இருந்தது. இப்போ நம்பிக்கை வந்துட்டு அவங்க மேலேயும் எங்கள் மேலே நம்பிக்கை வந்துட்டு, அதனால் விஷயம் வெளியில் வருது. எங்கெல்லாம் எங்களுக்கு இது மாதிரி ஒரு குற்றம் நடந்து தெரியும், நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். வருங்காலத்தில் இதே போல் எடுப்போம். So actually, 10 केस लिस्टेड है, कौन सा केस है, सारे डिटेल्स है, आपको व्हाट्सएप करके दे दें. so actually 13 cases are taken care by the Honorable Vice Chairman, and SAR has conducted hearing, and almost in 13 cases we got the positive result from the both. 10 केस तो फाइनलाइज हो गई इधर में, और 10 3 cases केस. are finalized and 3 cases are put up for next hearing. अच्छा, और एक Can you say a few words about the cases and what are the We will give the abstract. Can बोल देगा So anyhow, I will briefly abstract the cases and will give the those cases to you also. The first case is regarding M. Senthil Kumar. सर माइक ऑन कर लीजिए. चल ओके, मना कर रहे हैं सर. ठीक. So the first case is the petitioner is Mr. M. Senthil Kumar, and his complaint is regarding the registration of the FIR. In that case, the POI Act has not been enacted. Now after serving the notice to the police, they filed that case under POI Act. So now FIR has been registered with POI Act, Prevention of Atrocity Act. डिस्ट्रिक्ट में बोल दीजिए. And the district is Tiruchirappalli. And second case is Mr. R. Shekhar, Associate Professor, who is working as in Department of Political Science, Government Arts College, Namakkal District, Namakkal. So in that context, the Commission has asked the presence of the Principal Secretary Higher Education, Director General of Police, Tamil Nadu, and also Director Department of Higher Education, and also the Principal. The Honorable Vice Chairman has given the direction to the Principal Secretary Higher Education that the Principal should be transferred, and agreed for the transfer of that Principal immediately. And third case is Mr. S. Babu, regarding registration of false case and threatening. डिस्ट्रिक्ट बोल दीजिए. तिरुवन्नामलाई. Tirupattur. Tirupattur. What is the result of it? केस का डिटेल्स नहीं है इसमें ना, Yes, sir. Yes, sir. थ्रेटनिंग. Yeah, yes, sir. फॉल्स केस एंड थ्रेटनिंग. So, PO Act. yeah, regarding S. Babu, we call District Collector Tirupattur District and also the Superintendent of Police of the same district. So he lodged a petition in the commission that they filed regarding the registration of the false case and also threatening to the petitioner. Then they said that now POI Act is involved and compensation was also provided, and the petitioner expressed his gratitude. It is there. Compensation Off- was provided. off and Should I open? Yes. Okay. Regarding the fourth case, साइड लमगा साइड. राइट. yeah, petitioner is Dr. P. Venkateshan, and regarding the case is murder, suspicious death of 7th class school student Srinu at Hindu Nadar, Urvini Muri School at Aryanakipuram, Tenkasi district. So Honorable Vice Chairman has given the direction to reinvestigate into the reinvestigation of the case, and also SAR has given the direction and has given order that it should be postmortem has to be taken place, and also SAR has given the direction that it should be investigated at IZ level, not at Superintendent of Police level. Now the case is again going to be reopened and it will be reinvestigated by the IZ. And next one is Tirunelveli district regarding the complaint against the police and revenue officials. The district collector and the superintendent of police presented in the hearing, and the Honorable Vice Chairman has given the direction. Not already the compensation has been given to the victims, and also the regarding the road, SAR has given the direction that all death bodies should pass only through main road, and they agreed and they are doing the same thing. And also SAR inquired how much the compensation has been given to the victims once the case has been filed with IPC 307. So Honorable Vice Chairman has given the direction, you please give the monetary relief as per the IPC 307, and also he wanted to
relief measures regarding the compensation, damage assessment, all the particulars has to be submitted to the commission within 30 days. Yeah, regarding that Vijay, that is a sexual abusement case, and Superintendent of Police Kali Kurchi presented, and sir closed that case. It's a very pretty case. And next one is Krishnagiri district, brutal murder case. So in that case, both the collector as well as the superintendent of police presented in the hearing. And Honorable Vice Chairman has congratulated the Superintendent of Police for filing of the affair immediately after the murder as well as the charge sheet within 20 days. And he instructed the district collector, and he asked the district collector why the monetary relief has not been given immediately after affair, and also why the second installment has not been given after charge sheet. Then he applies it to the commission that he agreed his mistake, and sir has given the direction to provide the job as well as the pension immediately. So the family members of the deceased will get job as well as pension within 15 days. In addition to the 12 lakhs compensation. And also collector has already given some land, but whereas that land was not liked by the victim families, now they are searching for other alternative land. Next one is Rajesh, Request for compassionate appointment. What is the department? It is under process. Yeah, it is. So compassionate appointment. It is not successful case. It is under process because it is as per the rules and regulations. They have to verify the rules and Case will regulations. be transferred to Delhi. Yeah, now Honorable Vice Chairman has given the direction. It is to be transferred to the Delhi. Yeah, Amuda is the petitioner is Srimati M. Amuda, and the respondent is Director Municipal Administration. The plea is request for revised salary for the period worked in Kanchipuram municipality. Already done. So already after getting the notice by the commission, the Director Municipal Administration has already sanctioned and already given the last pay drawn certificate, and the Honorable Vice Chairman has directed, has instructed him that it is to be implemented immediately. So now the victim is getting new revised wages. As salary has been hiked up. And another one is J. Vijayamma. It is also compensate appointment. The respondent is Director General Doordarshan Kandar. On behalf of the DC, Additional Director General present, and sir asked that case to be transferred to Delhi for next hearing. Yeah. Regarding another one is P. Annamalai. The respondent is District Collector Salem. He presented. He attended the hearing. The plea is non-issuance of no objection certificate. So Has been given. immediately no Retirement. objection certificate has been given, and also all the terminal benefits are sanctioned because of that hearing. And the last one is Loganathan is working in TVS automobile company, and actually was transferred from Salem to Chennai. And that man was not interested to join in Chennai. Then Honorable Vice Chairman bombarded the petitioner, why you have not joined in the posting. Then sir agreed the decision decision that was taken by the TVS company, and also the commission has given some oral direction to the TVS if that petitioner is interested to join in Chennai. So the suspension, dismissal should be revoked. Okay, so it is should be done on the monetary grounds. So out of the 13 cases, though some cases we are looking at might be in your point maybe petty cases, but these are very very big cases from the point of view of the social justice regarding the giving the implementation of the new wages, no objection certificate, and also regarding providing a monetary relief under IPC 307. So out of 13 cases, 11 cases we got immediate result, and the remaining 2 cases were transferred to head office for further hearing.
So we are also thankful to Adi Davadia, Additional Chief Secretary, and also the Director General of Police, and also the Government of Tamil Nadu for arranging and conducting all the things in a neat and beautiful manner on behalf of the Commission. Another very serious issue noticed by the Commission, it is a shortfall case. Tamil Nadu government 10,402 shortfall case. It is very serious issue for the upliftment of the downtrodden people of the SC community. 10,402 SC/ST वैकेंसीज इमीडिएटली फिलअप करने के लिए हम डायरेक्शन दिया है अभी, और 3 मंथ्स इनको टाइम दिया है। विद इन 3 मंथ्स पूरा वैकेंसी कंप्लीट करना पड़ेगा। ये तो बहुत बड़ा इशू है, तो इसके लिए हम लोग कमीशन का ऑब्जर्वेशन इनको भेजा है, तो ये लोग भी राजी हो गया मेरे साथ में, जो 3 महीने का अंदर ये फुलफिल करना पड़ेगा। क्योंकि हमारे पास डिपार्टमेंट वाइज लिस्ट मेरे पास आया है, कौन सा डिपार्टमेंट कितना वैकेंसी है ये भी हमारे पास है। आप लोग चाहे तो ये भी ले सकते हैं। मैक्सिमम एक तो एनर्जी डिपार्टमेंट पे 228 खाली है। Excise 6,000 excise. अच्छा, एक्साइज होम Home and excise. Home and prohibition. prohibition excise department 6,861 वैकेंसी फॉर SC, ओनली फॉर SC, और 229 ST ये वैकेंसी है, वैकेंट पोस्ट है। We will submit this report to you also. तो इस सब विषय लेके चर्चा हुआ, ये एक बहुत बड़ा मुद्दा है, तो इसको हाँ। और एक हमारा पास नॉन लिस्टेड केस था, ऐसा 3-4 केस इधर में आया है। पिटिशनर 15 पिटिशनर मीट विथ मी एंड इमीडिएटली बहुत सारे केस में हम लोग इन लोगों को डायरेक्शन दिया है, अभी के अभी ये लोग तुरंत एक्शन देंगे। मैं स्टेशन लीव करने का पहले इसका एक्शन देखना चाहता है। मैंने यही बोला है, टाइम्स ऑफ इंडिया मेरे को कुछ दिन पहले आर्टिकल निकला था, मैन ऑफ द एक्शन, तो मैंने इनको देखा है इस डिपार्टमेंट को, मैं एक्शन देखना चाहता है। तो इसका केस में हम वेटिंग, सम सीरियस केस इधर में है, तो उसको एक्शन क्या होता है स्टेशन लीव करने का पहले ही मैंने देखना चाहता है। तो डिपार्टमेंट मेरे को एश्योर किया है ये केस ये लोग करेंगे, आज कार्रवाई करेंगे ये लोग, बहुत सीरियस केस है। एक लेडी डॉक्टर कल्पना है, उनके ऊपर एट्रोसिटी वायलेट हुआ है। वो कौन सा डिपार्टमेंट है उसका? हेल्थ डिपार्टमेंट है, उनके ऊपर बहुत टर्चर हुआ है, और वो प्रेस में भी बहुत कुछ उनके अगेंस्ट में निकाल दिया है, मीडिया में, मैगजीन में। तो बहुत गलत बात है एक लेडी के ऊपर मिस्टेक का, तो इस विषय पर हम अभी कार्रवाई करने के लिए बोल दिया है। ऐसे एक ऑटो वाला से, जो लोग ऑटो रिक्शा वाला है, उनसे कुछ ट्रैफिक पुलिस वाला पैसा लेता है, 400-500 ज़बरदस्ती करता है। ऐसा भी 10 केस हमारे पास पिटिशन आया है, तो उनको मैं इमीडिएट रिलीव करने के लिए बोल दिया है, जिसको इमीडिएट हम रिलीफ चाहिए। कुछ केस ऐसा होता है जिसके इतना नोटिस, इतना बहाना 3 महीने नहीं जाता है, हम लोग तुरंत एक्शन में विश्वास करता है। तो ये सब चीज़ जल्दी करना चाहिए, इसके अच्छा होगा, गवर्नमेंट के लिए भी अच्छा मैसेज जाएगा। मैंने उनको बोला है, अगर आप लोग गवर्नमेंट के लिए काम करता है तो ये जरूर मैसेज होना चाहिए, गरीब लोगों के ऊपर इस टाइप का टॉर्चर नहीं होना चाहिए। थैंक यू। वाइस चेयरमैन नेशनल कमीशन फॉर शेड्यूल कास्ट, गवर्नमेंट ऑफ इंडिया। भारत सरकार की महामहिम राष्ट्रपति हर 3 साल के लिए एक कमीशन की नियुक्ति देता है। इसमें एक पहली बार बंगाल से मैं वाइस चेयरमैन नियुक्ति हो मेरे को दिया है, और मेरे ऊपर तमिलनाडु केरल स्टेट का जिम्मेदारी है। जैसे पूर्वांचलीय क्षेत्र का सारे स्टेट का मेरा जिम्मेदारी है। इस बार साउथ का भी 2 स्टेट मेरे को मिला है, 3 स्टेट। अच्छा, तेलंगाना भी मेरे हाथ में है। सेवरल टाइम आई विजिट तमिलनाडु, और तमिलनाडु में इतने बार आने का बावजूद भी बहुत सारे केस कमीशन का ऊपर भी इस बार लोगों को बहुत एक्सपेक्टेशन आया, और इसी एक्सपेक्टेशन का कारण में हर महीना में कम से कम एक बार आके तमिलनाडु स्टेट में हम लोग हियरिंग करने की प्रयास कर रहे हैं। जैसे इतने बड़े देश में सिर्फ 4 लोग हैं हम लोग, हमारा चेयरमैन कैबिनेट मिनिस्टर, वाइस चेयरमैन यूनियन मिनिस्टर ऑफ स्टेट्स, और 2 हमारा जो मेंबर है ऑनरेबल मेंबर यूनियन गवर्नमेंट का, वो सेक्रेटरी रैंक होता है। और जो मंत्री का पास नहीं होता है, मंत्री हमारा रैंक होता है, कमीशन का पास जो एक्स्ट्रा पावर होता है वो जुडिशियल पावर, जो किसी मंत्री का पास भी नहीं होता है। इस कारण से आज देश के लोगों को, इस अनुसूचित जाति वर्गों को सेफगार्ड के लिए एक कमीशन बनाया है। तो
इसका महत्व पहले बार ये कमीशन सारा देश भर में कश्मीर से लेकर कन्याकुमारी तक हम लोग जाके और डिस्ट्रिक्ट लेवल में भी हम लोग मीटिंग करके लोगों को ये अवेयरनेस देने के लिए प्रयास कर रहे हैं कि इस कानून के लिए कमीशन बनाया गया है। इस श्रेणी को सेफगार्ड करने के लिए किसी भी तरीके का कोई भी इन लोगों को एट्रोसिटी वायलेट होता है तो कमीशन इसको सेफगार्ड करने के लिए तैयार होता है। इसलिए आज इधर में 13 केस का हियरिंग था। जो ज़्यादा से ज़्यादा ऐसा केस होता है तो दिल्ली में हियरिंग होता है। ये पहली बार कमीशन जो एक ब्लॉक डेवलपमेंट लेवल का ऑफिस में जाके, मैं लास्ट वीक में बंगाल में ब्लॉक डेवलपमेंट ऑफिस में जाके मैंने 4 केस का हियरिंग करके आया। ये पहली बार इन द कंट्री, फर्स्ट टाइम इन द कंट्री हियरिंग हैड बीन कंडक्टेड ए ब्लॉक लेवल स्टेज। इट इज़ द फर्स्ट टाइम इन इंडिया। क्योंकि मैंने सोचा जिस कम्युनिटी के लिए सेफगार्ड के लिए कमीशन बनाया है, ये कमीशन जो गरीब लोग होता है, ये लोग दिल्ली आ नहीं सकता है। दे आर नॉट टू एबल टू कमिंग टू दिल्ली, दे आर नॉट टू कमिंग टू एबल टू स्टेट ऑफिस, बट व्हेन कमीशन विल गो टू दैट प्लेस इट विल बी वेरी हाईली अप्रिशिएट टू द आवर सोसाइटी। तो आई थिंक कोशिश कर रहे हैं, लोग कम है, जितना दूर तक हम लोग पहुँचने की कोशिश कर रहे हैं। इसी कारण से लोगों से उम्मीद बढ़ा है। पिछले 2 साल में तमिलनाडु में बहुत सारे घटना हुआ है और वो घटना का कंटिन्यूसली वी आर फॉलोइंग द केस। एंड आप लोग जानता है ये भेलोर का पास में जो डिस्ट्रिक्ट, वो कौन सा डिस्ट्रिक्ट है जो भेलोर वाला, जो तिरुवन्नामलाई, हाँ तिरुवन्नामलाई डिस्ट्रिक्ट, तिरुवन्नामलाई डिस्ट्रिक्ट में जो एक बुरियाल ग्राउंड में जाने के लिए जो डिस्टर्ब हुआ था, आप लोग सब मीडिया में बहुत आया था। आज भी वो केस का फॉलोअप हम लोग किया है ना। ऐसा नहीं जब कुछ आ जाता है हम लोग भूल जाता है, लेकिन इसका कारण से क्या होता है, एक समाधान निकलता है। हम लोगों का एक काम है इस सोसाइटी को अपलिफ्टमेंट के लिए, सोसाइटी को सेफगार्ड करने के लिए हर तरीके की कोशिश, ज़्यादा से ज़्यादा अवेयरनेस, इसका कोई सब्स्टिट्यूट नहीं होता है। लोगों को मन में आज की 23rd सेंचुरी में भी जातिगत आधार पर गलत सोच लेके बहुत ज़्यादा परसेंटेज लोग नहीं है, थोड़ा परसेंटेज लोग अभी भी ये गलत सोच लेके बैठा है। इसको सोच बदलना चाहिए। इस सोच बदलने का टाइम आ गया। अभी हम लोग जातिगत आधार पर कोई जगह में किसी भी टॉर्चर होगा तो उसको पहले समझाओ, और नहीं समझाने का काम होगा तो उसको जो कानूनी कार्रवाई होता है कानूनी कार्रवाई प्रयोग करो। इसको होना चाहिए, क्योंकि आप इस केस को जितना सप्रेस करने की कोशिश करोगे इसमें माहौल नहीं सुधरेगा। आप पहले समझाओ, 1 बार 2 बार 3 बार समझाओ, अवेयरनेस दो। भाई आज का दिन में जो रोटी रोजी का ज़रूरत है, लोगों को घर के बेटा लोग कैसे नौकरी करेगा, कैसे उन लोग हाईली एजुकेटेड होगा, ये सब चीज़ लेके सोचने का टाइम है आज का दिन में। ये जातिगत आधार पर लेके हम लोगों को काम करना ठीक नहीं है। ये लोगों को अवेयरनेस देना चाहिए। आप लोगों का माध्यम से लोकतंत्र में मीडिया 4th हमारा स्तंभ है, इसको थ्रू से आप लोगों को पूरा तमिलनाडु स्टेट में ये बात बोलना चाहता है जो आज सोच बदलने का टाइम आ गया। हम लोग चेंज करेंगे हमारा मानसिकता, हमको थॉट को चेंज करेंगे। जो कोई शेड्यूल कास्ट, हायर कास्ट ऐसा करके जन्म हो सकता है, लेकिन इसका कर्म से ही उनका परिचय होता है। ये बहुत लोगों ने कर्म करके दिखाया। आज दुनिया में जाति का आधार पर कोई लोग आगे नहीं बढ़ सकता है। जाति छोड़ के भी बहुत लोग बहुत बड़े बड़े पोजीशन में चला जाता है। ये तो इसलिए लोगों को सोच बदलना चाहिए। तो हम लोग आज प्रशासन की तरफ से जो 13 केस हुआ, इसमें 10 केस का इधर में सोल्यूशन निकल गया। ये बहुत बड़ी बात है। जो केस कोर्ट में 10 साल 15 साल बैठ के भी नहीं सोल्यूशन निकलता है, लोग कोर्ट में चक्कर करते करते ज़िंदगी ख़त्म हो जाता है। इसी टाइप से बहुत सारे केस, एक बार 2 बार हियरिंग में केस का सोल्यूशन निकलता है। ये कमीशन का महत्व है, इसलिए कमीशन बना है। जो गरीब लोग कोर्ट में जाने का हिम्मत नहीं है, पैसा नहीं है, उसके बाद सिर्फ एक वाइट पेपर में, सादा कागज़ में उनको कंप्लेंट देने के बाद कमीशन उसको हियरिंग करता है, उसको नोटिस भेजता है, फिर हियरिंग करके इसका समाधान निकालने का प्रयास करता है। आज ही इस केस में हम लोग सक्सेस है। तमिलनाडु में 13 केस का हियरिंग हुआ था, अभी 10 केस का हम लोग सोल्यूशन निकल दिया। बाकी 3 केस है वो दोबारा हियरिंग होगा, इसका वेरीफाई करने के लिए हम लोग बोल दिया है। तो इस टाइप का काम हम लोग कर रहे हैं। और एक बात है इधर में, जो आप लोग जानता है, एक चीज़ लेके कुछ दिन पहले भी हुआ था, और एक केस अभी खबर में भी चल रहा है। ये कोई गांव में टैंकी का अंदर में कोई आपका कुछ अनयूज्ड मटेरियल्स उनको फेंका गया है।
और उसमें एक बहुत अच्छा वातावरण खराब होने जा रहा है। तो उस केस भी हम लोग सुओ मोटो विदाउट एनी नॉट कंप्लेन हम लोग प्रशासन से बातचीत किया है, जो केस का क्या है स्टेटस हम लोग मांगा है, तो शाम तक कोई स्टेटस भी आ जाएगा। और उसकी भी बहुत सेंसिटिव इशू है, इसको ठीक से पालन करना चाहिए। इसको कैसे निवारण कर सकता है, जो कौन लोग ऐसे कल्प्रिट है जो लोग इतना बड़ा घटना घटाया। तो इस सब विषय पर कमीशन जागरूक है और आप लोगों का माध्यम से भी जनगण को और इस श्रेणी के लोगों को सबको जागरूक होकर समाज को आगे बढ़ाने का काम हम लोग करेंगे। बहुत बहुत धन्यवाद। बताइए, आप ट्रांसलेट करिए।